கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஓடி போனா பரவாயில்ல, மாப்பிள்ளை அக்செப்ட் பண்ணிக்குவாரு. ஆனா ஃபர்ஸ்ட் நைட் அப்பவே ஒரு பொண்ணு ஓடி போனா மாப்பிள்ளையோட நிலைமை நினைச்சு பாருங்க. படத்துல ஏதாவது சம்பவம் இருக்குன்னு நினைச்சுதான் நம்ம போயிட்டு உட்காந்துருப்போம். ஆனா படமே சம்பவம் தாங்க. ஒரு கிராமத்துல நடக்கிற கல்யாணம் சொந்த பந்தங்கள்லாம் கூடி சண்டை சச்சரவோட எப்படி நடக்குமோ அந்த போல தான் இந்த படமும் இருக்கு. ஒரு பொண்ணை பெத்த எல்லா அப்பாவும் நினைக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், தன் பொண்ணை எப்படியாவது கரை சேர்த்துடணும் அப்படி சொல்லிட்டு. ஆனா பெத்தவங்க அந்த பொண்ணை புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுடைய கரை நீங்கிச்சான்னு கேட்டா இல்லவே இல்ல. ஏன்னா நம்ம தான் பெண்கள்னு சொல்லிட்டாலே அவங்க மேல ஒரு கரையை திணிச்சிடறோம்ல. அவளுடைய ஆசை என்ன, அவளுடைய கனவு என்ன அப்படி சொல்லிட்டு எதையும் கேட்கறது இல்ல. வயசுக்கு வந்துட்டா போதும் அவளை எப்படியாவது ஒரு பையன் கையில பிடிச்சு அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடணும். ஆனா அங்க போயிட்டு அவளுடைய வாழ்க்கை நிம்மதியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா அது கேள்விக்குறிதான். ஏன்னா ஒரு பொண்ணு பேசினாலும் தப்பு, சிரிச்சாலும் தப்பு, நின்னாலும் தப்பு, உட்கார்ந்தாலும் தப்பு. ஒரு பொண்ணு வாசலை தாண்டி வந்தாலே தப்பு தான் அப்படின்னு நினைக்கிற சமூகங்க இது. ஒரு பொண்ணுடைய சகிப்பு தன்மை மட்டும் இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்துல ஒரு ஆண் கூட வாழ முடியாது அப்படின்றதான் உண்மையே. ஏன்னா இந்த படத்துடைய கதையை சொல்லாம வேற ஏதோ பேசிட்டு இருக்கான் அப்படி சொல்லி நினைக்கிறேங்க. இந்த படத்துல நிறைய விஷயம் நோட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது பெண்களை நம்ம எப்படி வச்சிருக்கோம் அப்படி சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ஃபெமினிசம், ஜாதி, அன்பு, கோபம், வெறுப்பு அப்படி சொல்லிட்டு எண்ணற்ற ரெஃபரன்ஸை இந்த படத்துல ரொம்ப அழகாவே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க படத்துடைய கதைக்குள்ள போயிட்டு படம் என்ன சொல்ல வருது அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல இந்த படம் எப்படி இருந்துச்சு, என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. படத்துடைய ஆரம்பம் அரச மரத்து அடியில் இருக்கிற ஒரு கோவில்ல தான் ஆரம்பிக்குது. அங்க கோவில்ல இருக்கிற பூசாரி என்ன சொல்றாருன்னா, ஊருக்கு யார் யாருக்கும் பத்திரிக்கை கொடுக்குறாங்க, உனக்கு எனக்கும் பத்திரிக்கை கொடுக்கணும் தோல்ல பத்தியா இந்த கல்யாண வீட்டுக்காருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அந்த பூசாரி சொல்ல அப்படியே கட் பண்ணா கல்யாண வீட்டுல சொந்தம் வந்தோம் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கூடி இருக்க அந்த இடத்துல கல்யாண மாப்பிள்ளையை மட்டும் காணோம் அப்படி சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. சோ கல்யாண மாப்பிள்ளை எங்கடா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா துபாயில இருக்காரு. சோ இப்பதான் வந்துட்டு இருக்காரு. கல்யாண மாப்பிள்ளையை பிக்கப் பண்றதுக்காக மாப்பிள்ளையோட மாமா அதாவது அக்கா புருஷன் அவர் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல மாப்பிள்ளையை பிக்கப் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னொரு சைடு பார்த்தா கல்யாண வீட்டை காட்டுறாங்க. ரொம்ப அமோகமா போயிட்டு இருக்க. கல்யாண வீடுனால ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்கணும். அந்த பஞ்சாயத்தை கூட்டுறதுக்குனே ஒரு முக்கியமான புள்ளி இருப்பாங்க. அதாவது பொண்ணுடைய சித்தப்பன். பொண்ணுக்கு அப்பா இல்ல, சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு. பொண்ணுடைய சித்தப்பா தான் அப்பா மாதிரி இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ஆனா சின்னதா ஒரு குறை கண்டுபிடிச்சா போறோம், சித்தப்பா பயங்கரமா எகிறாரு. அது மட்டும் இல்லாத எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன்றாங்க கல்யாண வீட்டுல அப்படி சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவரை சமாளிச்சு உட்கார வைக்க இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோ துபாயில இருந்து இப்பதான் வந்து இறங்குறாரு. அந்த நேரம் பார்த்து ஹீரோடைய மாமா இருக்காரு பத்தி அவருக்கு ஒரு போன் கால். யாருன்னு பாத்தீங்கன்னா தச்சர். ராத்திரிக்கு கட்ல ஆர்டர் பண்ணிருக்காங்க. அதை ஒன்னும் செஞ்சு முடிக்கல, எப்ப எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி கேட்க அட்ரஸையும் கேட்டு வாங்கிக்கிறாரு. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, மாமாவுடைய கல்யாணத்துக்கு செய்யப்பட்ட கட்லே இன்னும் வரல அப்படி சொல்லிட்டு. இந்த கட்லியாச்சும் சரியா டைமுக்கு எடுத்துட்டு வந்துருவே அப்படின்ற மாதிரிலாம் கேட்க நீங்க அட்ரஸை மட்டும் அனுப்புங்க, எப்படி கட்ல வந்து நிக்குது அப்படின்ற மாதிரிலாம் அந்த தச்சரும் சொல்றாரு. மாப்பிள்ளை ஏர்போர்ட் வந்தவனே பயங்கரமான ஷாக்கு மாமாவுக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ தாடிய முடியுமா பயங்கரமா இருக்காரு. சோ இப்பதாங்க ஒரு விஷயமே புரியுது. ஆக்சுவலா சொல்ல போனா நம்ம ஹீரோக்கு இன்னைக்கு கல்யாணம் அப்படி சொல்லிட்டு தெரியவே தெரியாது. அதாவது மாமா பையனுக்கு காது குத்துக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோவை வர வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு பாஸ்ட்ல ஒரு லைஃப் இருக்கு போல, அதனால எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படி சொல்லிட்டு கிட்டத்தட்ட 6 வருஷமா வீட்டுல உரண்டை இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. சோ அவருக்கு தெரியாத கல்யாணத்தை பண்ணி முடிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஃபேமிலியா எடுத்த முடிவு தான் அப்படி சொல்லிட்டு தெரிய வருது. இப்ப நம்ம ஹீரோ ஏர்போர்ட்டுக்கு வந்தவொடனே அதே போல மாமாவும் போய் சொல்லி தான் கூட்டிட்டு போறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மாமாவுடைய பையன் இருக்கான் பத்தியா, அதாவது நம்ம ஹீரோவுடைய மச்சான், அந்த குட்டி பையன் நம்ம ஹீரோவை பார்த்து மாமா எனக்கு ஒண்ணு காது குத்தல, இன்னைக்கு உனக்கு கல்யாணம், அதுக்காக தான் ஊர்ல இருந்து வர சொல்லிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நம்ம ஹீரோ மாமாவை பார்த்து டேய் என்னடா அவனுக்கு காது குத்துறன்ட்டு எனக்கு காது குத்துறங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க மாப்ள நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளியா, இவ்வளவு நாளையா கல்யாணம் பண்ணிக்காத இருப்பேன், தயவு செய்து கல்யாணம் பண்ணிக்க, உனக்காக நாங்களாம் எல்லாமே வருத்தப்பட்டு இருக்கோம். உன் பாஸ்ட்ல நடந்த ஒரு பிரச்சனையால எல்லாரையும் கஷ்டப்பட்டது ரொம்ப தப்பு. அந்த பொண்ணு உன் போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் உன்னையே தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒத்த கல்ல நிக்குது, தயவு செய்து அந்த பொண்ணுக்காக நாச்சு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ற மாதிரிலாம் மாமா கன்வின்ஸ் பண்ண சரி நான் கல்யாணத்தை பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவரும் கிளம்பி வராரு. இங்க வந்தா கல்யாண மண்டபத்துல அதாவது மாப்பிளையை பார்த்த எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ஏன்னா இவரும் தான் தாடி முடியுமா இருக்காரு, இவர் கல்யாணத்துக்கு தான் வந்தாரா இல்ல எக்ஸிபிஷனுக்கு வந்தாரா அப்படி சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க. சோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவா அப்படி இப்படின்னு சொந்தக்காரங்க எல்லாமே பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோவும் ஓகே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. சோ இப்பதாங்க நம்ம ஹீரோயினை காட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறது என்ன, ஹீரோயினுக்கு முழு சம்மதம் கல்யாணத்துக்கு அப்படி சொல்லிட்டு. ஆனா இங்க தாங்க ஒரு சின்னதா திருப்பமே நடக்குது. அதாவது நம்ம ஹீரோயினி ஒரு பையனை லவ் பண்றாங்க. சோ கல்யாணம் மேடை வரைக்கும் அந்த பையன் வருவான் அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினி. இப்ப கூட கல்யாணம் நடக்க போறத அந்த பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. போன் மேல போன் பண்றாங்க, அந்த பையன் எடுக்கவே மாட்டேன்றான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போன் எடுக்கிறான், எழுந்திருச்சு பார்த்தா அவனுக்கே ஷாக். ஏன்னா கிட்டத்தட்ட 9 மணி ஆயிடுச்சு. ஏன்னா 2 பேருமே நைட்டு பேசியிருக்காங்க, காலையில என்ன எப்படியாவது வந்து கூட்டிட்டு போ அப்படி சொல்லிட்டு. அந்த நம்பிக்கையில தான் நம்ம ஹீரோயினும் தன்னுடைய காதலை வந்து கூட்டிட்டு போவாங்க அப்படி சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில இருக்க கடைசி வரைக்கும் வர வேலை. இப்ப மணமேடைக்கு போயிட்டு உட்கார நேரம். இந்த நேரத்துல போன் எடுத்து ஐயோ தெரியாம நான் தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சாரி கேட்க, சாரி கேட்டு என்ன புண்ணியம், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் மணமேடையே ஏற போறேன், சரி சரி நீ மணமேடை ஏறினாலும் அவன் தாலி கட்டினாலும் நீ தான் என் புஞ்சதி, நான் தான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க எப்படியாவது நான் உன்னை வந்து கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஹோப்பை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி வேற வழி இல்லை, இப்ப நம்ம போயிட்டு கல்யாணம் பிடிக்கல அப்படி சொல்லிட்டு நின்னா எல்லாருக்கும் பிரச்சனை, நம்ம போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு மணமேடைக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் வராங்க. நம்ம ஹீரோனி ஒரு பையனை லவ் பண்றாங்க அப்படி சொல்லிட்டு தெல்லவே சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு ஒரு பாஸ்ட் இருக்கு, அது என்னன்னு சொல்லிட்டு கதையோட நகர்வுல தான் சொல்ல போறாங்க. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு தன்னுடைய குடும்பத்துக்காக இந்த பொண்ணுக்காக இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்ட நம்ம ஹீரோ மணமேடை ஏறினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை பார்த்து சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு முகூர்த்த நேரம் கூடினவனே தாலி எடுத்து கழுத்துல கட்டிடுறாரு. கல்யாணம் முடிஞ்ச கையாட சாப்பாடு பந்தி சாங்கிய
சம்பிரதாயம் எல்லாம் முடிச்சிட்டு போட்டோ ஷூட்லாம் முடிச்சிட்டு இப்போ என்ன அடுத்தது ஃபர்ஸ்ட் நைட் தானே அப்படின்னு சொல்லிட்டு முத ராத்திரிக்குள்ள போகிறாங்க. ஸோ இப்போ முத ராத்திரிக்கு 7 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் காட்டாங்க. ஒரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோ அவருடைய மாமா பயங்கரமா மோட்டிவேஷன் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அங்க போயிட்டு இதை பண்ணும் அதை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்காங்க பத்தியா, அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே பையனை இப்படி பேசணும் அப்படி பேசணும், அவங்க கிட்ட இப்படி மரியாதை நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளாஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட நோக்கம் எல்லாமே நம்ம முதராத்திரி வரைக்கும் வந்துட்டோம், எப்படியாவது தன்னுடைய காதலை வந்து தன்னை கூட்டிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையா இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தா அந்த காதலனை தான் காட்டாங்க. வீட்டுக்கு எந்த வேலையும் தண்டத்துக்கு இருக்கிற காதலன் என்ன பண்றான்னா, அப்பா பாக்கிட்டு வந்து 10 ரூபாய் எடுத்துக்கிட்டு பேங்க்ல இருக்கிற காசை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை எப்படியாவது கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்ட பைக்கை எடுத்துட்டு வராரு. காமனான ஒரு லவ் பண்ற பையன் என்ன நினைப்பான், தன்னுடைய ஃப்ரெண்டு நமக்கு உதவியா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு உதவி கேட்கறாரு. ஆனா அந்த ஃப்ரெண்டு நானே பிச்சை எடுத்துட்டு இருக்கேன், நான் பேரா உனக்கு உதவி பண்ண போறோம் முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, நீங்களாம் ஒரு ஃப்ரெண்டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டையும் பக்கச்சிக்கிறாரு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவளை நான் கண்டிப்பா கூட்டு வரதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு வராரு. வரும்போது எல்லாமே பல பிரச்சனைகள் அவருக்கு. ஏன்னா பைக் பஞ்சர் ஆகுது, பெட்ரோல் இல்லாம போகுது, போலீஸ் கிட்ட மாற்றாரு அப்படி சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்து எல்லாமே கடந்து வந்துட்டு இருக்காரு. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள போயிடுறாங்க. சோ அடுத்தது என்ன அப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்காம இப்ப கொஞ்சமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசலாம் அப்படி சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோவும் அவருடைய பாஸ்ட பத்தி சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு வாஷ்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போயிடுறாங்க. சோ பாத்ரூம்குள்ள போன நம்ம ஹீரோயின் ரொம்ப நேரம் ஆகி வெளியே வரல. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. வெளியே இருக்கிற ஃபேமிலிஸ் எல்லாமே சோ ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள போயிட்டாங்க, அடுத்தது என்ன ஜாலியா இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு நினைச்சிட்டு அவங்களும் சோ ஃபேமிலி இருக்கிறவங்க எப்படி விளையாட்டா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியல, அந்த போல அவங்களும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க தான் தெரிய வருது நம்ம ஹீரோ எந்த நிலைமையில இருக்காரு அப்படி சொல்லிட்டு. பாத்ரூம் போன ஒன்னும் காணுமே அப்படி சொல்லிட்டு கதவை தட்டி பாக்குறாரு. நம்ம ஹீரோயின் வெளியே வர மாதிரி தெரியல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கதவு உடைச்சு உள்ள போய் பார்த்தா தான் தெரிய வருது நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக். அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் பாத்ரூம்ல இருந்து அந்த ஜன்னல் வழியா தப்பிச்சு போலாம் அப்படி சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை கேக்குறாங்க, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம்னா ஆரம்பத்திலே சொல்லிருக்கலாம்ல, ஏன் இப்படி எல்லாரையும் அவமானப்படுத்துற அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயின் வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இருக்க ஒரே பிரச்சனை, அவங்க இந்த மணமேடை வந்ததுல இருந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து பேசினதே இல்ல. என்ன பண்ணி தொலைடுது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா கோவப்படுறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, என்ன கட்டிக்க விருப்பம் இல்ல, சரி ஓகே, இதுக்கப்புறம் உனக்கு யார் கூட போகணும்னு தோணுது அவங்க கூட தயவு செய்து போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நம்ம ஹீரோயின் லைட்டா கதவு திறந்து பாக்குறாங்க. சோ நம்ம ஆளுங்க தூங்கி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இல்ல, எல்லாருமே முடிச்சிட்டு இருக்க, நான் எப்படி போறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவே அந்த பொண்ணு, அதாவது நம்ம ஹீரோயினை வெளியிட்டு போய் விடுறதுக்காக போறாங்க. ஒரு சைடு பார்த்தா கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு இருக்க பொம்பளை ஆளுங்க எல்லாமே வீட்டுல இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தா கல்யாண வீட்டுக்கு வந்த ஆண்பளை ஆளுங்க வழக்கமா சரக்கு போறதுக்காக வெளியே போயிட்டாங்க. அதுல நம்ம ஹீரோவுடைய மாமாவும் கூட. சோ இந்த கல்யாணத்துல ரொம்ப உரண்டை எழுதிட்டு வந்திருந்தாருல நம்ம ஹீரோயினுடைய சித்தப்பா. சோ அவருக்கு தான் ஆரம்பத்துல இருந்தே மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து போயிருந்தாரு. சோ இப்ப சரக்கு போட்டா என்ன பிரச்சனை பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அதே போல அங்க ஒரு பஞ்சாயத்து எல்லாமே போயிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினை கூட்டு போயிட்டு அந்த பையன் கூட சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பையன் வரும்போது எல்லாமே இருந்த காசு எல்லாமே போலீஸ் கிட்டையும் பெட்ரோலும் வண்டிக்கு ரெடி பண்றது அப்படி சொல்லிட்டு செலவழிச்சிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. அதாவது நம்ம கிட்ட ₹1 கூட காசு இல்ல, பாக்கிட்டே கிழிஞ்சு போயிட்டு இருக்கு, இந்த பொண்ணை வச்சு நம்ம எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாத சோ நம்ம ஹீரோவே நான் காசு கொடுத்து உனக்கு உதவி பண்றேன்னா தயவு செய்து இந்த பொண்ணை கூட்டிட்டு போடா, உன்னை நம்பி தான்டா இந்த பொண்ணு வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இல்ல சார் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்றான்னா அந்த பொண்ணை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அங்க இருந்து எப்படியாவது நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சோ இவனை நம்பியாட நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சி போய் உட்காந்துறாங்க. சோ இதுல இருந்து ஒரு விஷயம் பாருங்க, ஒரு பொண்ணை உண்மையா அவன் லவ் பண்ணியிருந்தா அந்த பொண்ணை எப்படியாவது, அதாவது பிச்சை எடுத்தா கூட அந்த பொண்ணை காப்பாத்தி தான் இருக்கணும். ஆனா எதுவுமே இல்லாத இந்த பொண்ணை என்னால காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அம்மா சொந்தக்காரன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்த ஒரு பொண்ணை ஒரு நடு தெருவுல விட்டுட்டு போன ஒரு மனுஷன் நினைச்சு யார் தான் உடஞ்சி போக மாட்டாங்க. நம்ம ஹீரோனி சுக்குநூறா அந்த இடத்துல உடஞ்சி போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. சோ இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணுக்கு என்னையும் பிடிக்கல, எனக்கு அந்த பொண்ணையும் பிடிக்கல. இப்போ அந்த பொண்ணு ஒரு பையனை நம்பி வந்தா அவனும் விட்டுட்டு போயிட்டான். சோ இந்த பொண்ணை நம்ம அனாதையா விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பெருந்தன்மை என்ன பண்றான்னா அந்த பொண்ணு கூட நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சோ இது ஒரு சைடு போயிட்டு இருக்க. இன்னொரு சைடு பார்த்தா கல்யாண வீட்டுல இருக்கிற லேடிஸ் தான் கட்டுறாங்க. என்னடா ராத்திரிக்கு போனவங்க கதவு திறந்து போட்டுருக்கு, இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் பார்க்க அப்பதான் தெரிய வருது பொண்ணையும் மாப்பிளையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஏதாவது பர்சனலா பேசுறதுக்கு காத்தோட்டமா வெளியே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. சோ ரொம்ப நேரமா ஆகி அவங்கள காணோம். அதுக்கப்புறமா வீட்டுல இருக்கிற மொத்த லேடிஸும் அவங்க வீட்டுடைய ஹஸ்பண்டுக்கு போன் பண்றாங்க. ஆனா யாருமே போதில போனை எடுக்க மாட்டேன்டாங்க. இவங்களுடைய போன் எல்லாமே எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய சித்தப்பா, அதாவது உரண்டை இழுத்துட்டு வந்தாரு பத்தி அவர் தான். எதுக்கு அவங்களுடைய போன் எல்லாம் எடுக்கணும், பொண்டாட்டிக்குனாவே தொல்லதானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பஞ்சாயத்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய மாமாவுக்கு பயங்கரமா கோவம் வருது அவங்க சித்தப்பா மேல. ஏன்னா இவரும் தான் இவ்வளவுதான் பொறுத்துட்டு வந்துட்டு இருப்பாரு. சோ பல வருஷமா குடிக்காத இருந்தா நம்ம ஹீரோவுடைய மாமாவே இவரு பண்ண அளப்பறையில குடிக்க வச்சுட்டாரு. அந்த டென்ஷன்ல இருக்க சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த இடத்துல கொஞ்சமா வாக்குவாதம் போயிட்டு வந்துட்டு இருக்கு. கட் பண்ணா நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. எங்க போறதுன்னு தெரியாம திக்குமுக்கு ஆடிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோக்கும் ஒரே துணை எதிரான்னு பாத்தீங்கன்னா அந்த அரச மரத்து அடியில இருக்கிற சாமி தான். அதாவது படத்துடைய ஆரம்பத்துல காட்டியிருப்பாங்க பத்தியா ஒரு அரச மரத்து அடி, அந்த இடத்துல தான் இவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க. சோ இப்ப அந்த பூசாரி வராரு. பூசாரி வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே பூசாரி பார்த்து பயந்து அவங்க கண்ணுல ஆபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு நிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்க இருக்கிற விஷயத்த பூசாரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஏன்டா இங்க
எங்க இருக்கீங்க, உங்களுக்கு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, சோ நம்ம ஹீரோவும் நடந்த கதை எல்லாத்தையுமே அந்த பூசாரிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்க, ஏன்டா உன் வாழ்க்கையில மட்டும் இப்படி சோகமான சம்பவம்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்பதான் நம்ம ஹீரோ அவருடைய பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது நம்ம ஹீரோ நிர்மலா அப்படி சொல்லிட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணி இருந்திருக்காரு. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப டீப்பா தான் லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா வீட்ல இருக்கிற பெரியவங்க எல்லாம் அந்த பொண்ணு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தப்பா பேச ஆரம்பிச்சு அந்த பொண்ணு மேல பழி சொல்லி அந்த பொண்ணு இந்த ஊர்லயே வாழ விடாம அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற கிணத்திலே தற்கொலை பண்ணி இறந்து போய்க்கிறாங்க. அதனாலதான் நம்ம ஹீரோ என் வாழ்க்கையில கல்யாணமே வேணாம், குடும்பமும் வேணாம் அப்படி சொல்லிட்டு துபாய்க்கு போயிட்டு இவ்வளவு நாளா இருந்திருக்காரு அப்படி சொல்லிட்டு தெரிய வருது. சோ இந்த விஷயத்த எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட அந்த பூசாரி பாஸ்ட் நடந்தது எல்லாமே அந்த பூசாரி பேச நம்ம ஹீரோ அகைன் திரும்பவும் டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறாரு. சோ அப்படியே ஸ்டாப் பண்ணா ஒரு சைடு நம்ம ஹீரோயினி ஹீரோ ரெண்டு பேருமே அந்த கோயில் மரத்தடியில அந்த பூசாரி கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு அந்த வீட்டுல இருக்கிற பொம்பளை ஆளுங்க எல்லாமே என்னடா கல்யாணம் பொண்ணையும் மாப்பிளையும் காணோம் அப்படி சொல்லிட்டு தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தா வீட்டுல இருக்கிற ஆண்கள் எல்லாமே பயங்கரமா குடிச்சிட்டு சண்டை வலிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த போல நேரத்துல இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு தேடலாம் சரிப்பட்டு வராது அப்படி சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்கிற பொம்பளை ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா, நான் போய் தேடுறேன் நீ போய் தேடுறேன் அப்படி சொல்லிட்டு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் மாத்தி சண்டை போட்டு வந்துட்டு இருக்காங்களே வச்சு யாருமே நம்ம மாப்பிளையும் பொண்ணையும் தேடுறதுக்காக போல. அப்பதான் அந்த வீட்டுல பொம்பளை ஆளும் கூட ஒருத்தர் இருக்காரு. அவரு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய அப்பா. அவர் அந்த ஆம்பளை ஆளும் கூட எல்லாம் போவாம இங்கே உட்காந்துட்டு இருக்காரு. சோ நாங்க தான் போய் எங்களால தேட முடியல இந்த மழையில, நீயாவது போய் தேடியா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க எல்லாரும் சொல்ல, என்னால எப்படி போய் தேட முடியும், இந்த காலை வச்சுட்டு என்னால நடக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. ஒரு ஆம்பளையா இருந்துகிட்டு என்னால போய் தேட முடிட்டு ஒரு கேவலமான பதில சொல்றேன் அப்படின்ற மாதிரிலாம் வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க எல்லாமே மைண்ட் வைஸ்ல நினைக்க, அப்புறம் வேற வழியே இல்லாத இந்த கல்யாணத்துக்கு கேட்டரிங் பண்றதுக்காக ரெண்டு பேர் வந்திருப்பாங்க. கேட்டரிங் மட்டும் இல்ல, அவங்க இந்த சவுண்ட் சர்வீஸ், இந்த சேரு பந்தல் எல்லாமே இவங்க தான் மெயின்டெனன்ஸ். சோ அவங்களுடைய உதவியை கேட்கறதுக்காக போறாங்க. சோ இவங்கள பத்தி நான் ஆரம்பத்திலே சொல்லிருக்கணும், அதை மறந்துட்டேன். என்னடான்னு பாத்தீங்கன்னா இவங்க தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க. கல்யாணம் நடந்துட்டு இருக்க அன்னைக்கு காலையில பாருங்க, அந்த கல்யாண வீட்டுல நம்ம ஹீரோவுடைய அப்பாவுடைய புல்லட் வண்டி நின்னுருக்கும். அந்த வண்டியில அவர் கை வச்சிருப்பாரு. இந்த வண்டியெல்லாம் ஏன்டா கை வைக்கிற அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய அப்பாவே அவனை சண்டை போட்டுருப்பாரு. அதாவது அந்த கேட்டரிங் பையனை இன்னைக்கு அவங்கிட்டே போயிட்டு உதவி கேட்கிறாரு. காலம் எப்படி வேணாலும் ஒருத்தனை திருப்பி போடும் அப்படி சொல்லிட்டு இந்த ஒரு சீனே பெரிய உதாரணம் தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறமா இவர் இந்த உதவி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டுக்கிட்டு இப்ப நம்ம ஹீரோவுடைய அப்பா பொண்ணு மாப்பிளை தேடுறதுக்காக அந்த மழையிலே போறாரு. சோ அப்படி போகும்போது அந்த கேட்டரிங் பையனை பார்த்துக்கிட்டு ஹீரோவுடைய அப்பா என்ன கேட்கிறாருன்னா, காலையில நான் அப்படி பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உன் கையில அழுக்கா இருந்துச்சு, அதனால தான் அந்த புல்லட்ல கை வைக்க கூடாது அப்படி சொல்லிட்டு திட்டினேன். நீங்க ஒன்னும் அழுக்கா இருந்ததுக்கெல்லாம் திட்டலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க எதுக்காக திட்டினாங்கன்னு எனக்கு தெரியும், தயவு செய்து அந்த பேச்சை விட்டுருங்க, உனக்காக உதவி பண்ண வந்தனா அதை மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தம்பி அப்பனா என்ன ஜாதி பாக்குறேன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. ஜாதி பாக்குறேன் நான் நினைக்கல, நீங்க தான் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த கேட்டரிங் பையனை சொல்லலாம். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு உதாரணத்தை வச்சிருக்காங்க. அதாவது அந்த புல்லட் வண்டியில உட்காந்துட்டு வரும்போது கூட நம்ம ஹீரோவுடைய அப்பாவுக்கும் அந்த கேட்டரிங் பையனுக்கும் பெருசா ஒரு கேப் இருக்கு. அதாவது இது உங்க வண்டி தான், உங்க கூட நான் மட்டும் தான் வரேன், ஆனா இதுக்குள்ளே நீங்க வேற்றுமையை பாக்குறீங்க, அப்படின்னா வாழ்க்கையில எவ்வளவு வேற்றுமையை பாக்குங்க அப்படி சொல்லிட்டு செருப்பால் அடிச்ச மாதிரி அந்த பையன் சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ கட் பண்ணா இந்த சைடு நம்ம ஹீரோயினி என்ன பண்றதுன்னு தெரியாத முடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ பக்கத்துல போயிட்டு நம்ம ஹீரோயின் நடந்து போச்சு, உன் தப்பு இல்ல என் தப்பு இல்ல, உனக்கும் இந்த கல்யாணத்துல பிடிக்கல எனக்கும் இந்த கல்யாணத்துல பிடிக்கல, நம்ம வீட்டுல சொல்லி தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம், ஆனா நான் சொல்றத நீ கேளு, நமக்கு இப்ப வேற வழி இல்ல, நம்ம வீட்டுக்கு தான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோ பேச்சு கேட்டு வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சைடு பார்த்தா அந்த ஆம்பளை ஆளுங்க எல்லாமே குடிச்சிட்டு பயங்கரமா சண்டை வலிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. சண்டை வலிச்சதுல இப்ப நம்ம ஹீரோயினோட சித்தாப்பாக்கும் நம்ம ஹீரோவுடைய மாமாக்கும் பயங்கரமா சண்டை வர ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு சைடு பார்த்தா வீட்டுல ஒரு பெரிய பஞ்சாயத்து வெடிக்குது. அந்த வீட்டுல இருக்கிற பொம்பளை ஆளுங்க அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுடைய அந்த மச்சான் இருக்க பாத்தியா குட்டி பையன், அவன் கையில ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டரை யார் கொடுத்துட்டு போனாங்க பாத்தியா, நம்ம ஹீரோயினி தான். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இல்ல கல்யாணம் முடியலனாலும் நின்னாலும் நான் இல்லனாலும் இந்த லெட்டர் உங்க மாமா கையில கொடு அப்படின்ற மாதிரி அந்த லெட்டரை கொடுத்துருப்பாங்க. அந்த லெட்டரை படிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம ஹீரோயினி ஒரு பையனை லவ் பண்ணிருக்காங்க, அந்த பையனோட ஓடி போறோம் அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர்ல எழுதிட்டு இருக்க. வீட்டுல இருக்கிற பொம்பளை ஆளுங்க எல்லாமே பயங்கரமா பிடிச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. அதாவது பொண்ணு வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும். சோ உன் பொண்ணு தான் என்ன ஏமாத்திட்டா, உன் பையன் தான் என்ன ஏமாத்திட்டான் அப்படி சொல்லிட்டு, ஏன்னா பையனுக்கு ஒரு பாஸ்ட்ல இருக்கிற லைஃபையும் சொல்லிட்டாங்க. சோ அவங்களுக்குள்ள பயங்கரமா சண்டை போட்டு வர இந்த சைடு அந்த ஆம்பளை ஆளுங்க சண்டை போறாங்க, இன்னொரு சைடு இவங்களும் சண்டை போறாங்க. சோ எல்லா பிரச்சனையும் வேணாம், இதுக்கப்புறம் ஒரு நார்மலான லைஃபை வாழலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினியை எல்லாருமே போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவுடைய அம்மா, ஏண்டி ஓடுகாலி கழுத, உனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னா என் பையனை வேணான்னு சொல்லிட்டு அவனே கல்யாணம் பண்ணிக்கிறான்ல, எதுக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து எங்களை அவமானப்படுத்தின அப்படி சொல்லிட்டு. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மாவே என்ன சாகர வரைக்கும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டியாடே அப்படி சொல்லிட்டு இப்படி எல்லாரும் பேசுறதையும் வாங்கிக்கிட்டு அடியும் வாங்கிட்டு நம்ம ஹீரோயினி சோ எதுவுமே பேசாம ரொம்ப மௌனமா இருந்துட்டு வந்தாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ அவளை யாரும் அடிக்காதுங்க, அவளை எதுவும் கேள்வி கேட்காதுங்க அப்படி சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்றாரு, ஆனா அது யாரும் கேட்கற மாதிரி தெரியல. அங்க இருக்கிற பொம்பளை ஆளுங்க எல்லாமே நம்ம ஹீரோயினை போட்டு அப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க, அப்படி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தா அந்த ஆம்பளை ஆளுங்களும் திரும்ப சண்டை வலிச்சிட்டு இங்க வந்துடுறாங்க. சோ இப்ப அந்த கேட்டரிங் பையன் நம்ம ஹீரோவுடைய அப்பா இவங்க ரெண்டு பேருமே பைக்ல வந்துட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா ஒரு பைக்கார வந்து முட்டிடுறான். அவன் யாருடான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை லவ் பண்ண பையன். சரி தெரியாதனமா முட்டிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்த போன் எடுத்து கொடுக்கும் போது தான் தெரியுது நம்ம ஹீரோயினோட போட்டோ அந்த போன்ல இருக்கிறத பார்த்துட்டு அவனை கையங்களுமா இங்க எடுத்துட்டு வந்துடுறாங்க. சோ இவன் யாருடா அப்படி சொல்லி கேட்கும் போது தான் தெரியுது இவன் தான் நம்ம ஹீரோயினை லவ் பண்ண பையன் அப்படி சொல்லிட்டு. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரு சைடு பார்த்தா நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொரு சைடு பார்த்தா நம்மள ஆசாசியா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு விட்டுட்டு
போயிட்டான். இன்னொரு சைடு பார்த்தா நம்ம அம்மாவே நம்மள பழி சொல்லி அப்படி இப்படின்னு பேசுறாங்க. இந்த சமூகத்துல நான் இப்படிதான் வாழ்றதுன்னு தெரியாம அவங்க அவங்களுடைய வலி எல்லாமே அந்த கத்தல் மூலியமா தெரிவிக்கிறாங்க. சோ பயங்கரமா கத்துன நம்ம ஹீரோயினி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அங்க இருந்து வேக வேகமா கிளம்பி போக ஆரம்பிச்சாங்க. எனக்கு யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு பின்னாடியே போகிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய அம்மா அந்த ஓடுகாழி கழுத பின்னாடி எங்கடா போற அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, கல்யாணம் வேணாம் வேணாம்னு சொன்னல, நீங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சுங்க, இதுக்கப்புறம் எங்க வாழ்க்கையை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த பொண்ணு கூட போக ஆரம்பிச்சாரு. அப்பதான் ஒரு விஷயமே புரிய வருது. அதாவது ஒரு பொண்ணை எல்லாருமே சேர்ந்து அவமதிச்சாலும் ஒருத்தர்னாச்சும் அந்த பொண்ணை மதிச்சு அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டா போதும். சோ அத நம்ம ஹீரோ பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாத இந்த குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை யாராலுமே சால்ட் அவுட் பண்ண முடியாது. அந்த குடும்ப பிரச்சனையை அவங்கள தான் தீர்த்துக்கணும். கல்யாணமே வேணாம்னு சொல்லி நினைச்ச நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிட்டா காதலிச்சவன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி சொல்லி நினைச்சு ஆசையா இருந்த நம்ம ஹீரோயினி இவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சது கடவுளா, அறிவா, இல்ல அந்த குடும்பமா, அவங்களுடைய யோசனையா, இல்ல நடந்த சூழ்நிலையா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விக்குறியோட அந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஹீரோயினி அதே கோயில்ல போயிட்டு உட்காந்துட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ கேக்குறாரு, நீ எவ்வளவு வேணாலும் அழு, ஆனா நான் எதுக்காகன்னு கேட்க மாட்டேன், உனக்கா என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நம்ம ஹீரோயினி அழுதுகிட்டே, சின்ன வயசுல இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், எங்க அம்மா இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இவங்க கிட்ட பேசக்கூடாது, அதை பேசக்கூடாது, படிக்க கூடாது, வயசுக்கு வந்தா போதும், என்ன எப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க. தெரியாதனமா ஒரு பையனை லவ் பண்ணிட்டேன். சோ அவனும் இப்ப இப்படி ஏமாத்துவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஒரு பொண்ணா பிறந்தவளுக்கு அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவளுடைய ஆசை என்ன அப்படி சொல்லிட்டு அதை கேட்டு சரி செய்யறதுக்கு இங்க ஒரு மனிதர் கூட இல்லையா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அழுதுட்டே கேட்க, நம்ம ஹீரோவும் அது எல்லாமே இருக்காங்க, அது கூட இருந்து நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு ஓப்ப கொடுக்குறாரு. அத்தோட இந்த படத்தோடைய கதையை முடிக்கிறாங்க. ஜாதி, மதம், ஃபெமினிசம், கோவம், அன்பு, காதல், கல்யாணம் அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயத்த இந்த படத்துல ரொம்ப அழகாவே சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த படம் முத ராத்திரி இல்ல, ஒரு கல்யாணம் பண்ணிக்குவா முத ராத்திரி மட்டும் சந்தோஷமா இருக்கிறது முக்கியம் இல்ல, கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறது தான் முக்கியம். அதுக்கான நம்பிக்கை தான் இந்த படம். இந்த படத்தோட கதை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நான் சொன்ன விதம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, பாய், டேக் கேர்.